இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சில பேரு தப்பானவங்கள ரொம்ப கான்ஷியஸா நம்புவாங்க. அந்த கேட்டகரி தான் உங்க குடும்பம். அவங்களுக்கு ஆதாரம் இருந்தா அவங்க முடிவை மாத்திப்பாங்க. இப்போதைக்கு கதிர் தப்பானவன்றதுக்கான ஒரே ஆதாரம் நீதான். நீ கதிரை பத்தி சொன்னா ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கை தப்பிக்கும். அவ +2 தான் படிச்சிருக்கா லீலா. அவ காலேஜுக்கு போகணும், படிச்சு பெரிய இடத்துக்கு வரணும்னு நிறைய லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை போய் தயவு செஞ்சு அவளுக்காக என் கூட உண்மையை சொல்ல. முடியாதன்னு மட்டும் சொல்லாதமா. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. நான் கர்ப்பமா இருக்கேன். அவனை மீறி ஏதாவது செஞ்சா அவன் என்னையும் என் வயிற்றுல வளர பிள்ளையும் சேர்த்து கொண்டுருவான். என்ன நம்பிதான் என் அம்மா அப்புறம் தங்கச்சிங்க எல்லாம் இருக்காங்க. என்ன விட்டுருங்க. நான் எங்கேயாவது கண் காணாத இடத்துல போயிருந்துக்கிறேன். என்னால அவனை எதிர்த்து போராட முடியாது. இங்க பாரு, நீ இப்ப தனி ஆள் கிடையாது. உனக்கு நாங்கெல்லாம் கூட இருக்கோம்ல. அப்படிலாம் அவனால உன்னை எதுவும் பண்ணிட முடியாது. புரிஞ்சுக்கோமா? இப்போ உன்ன மாதிரி நாங்களும் சுயநலமா இருந்திருந்தா உன்னை காப்பாத்திருக்க முடியாது. உனக்கு மத்தவங்க இறக்கப்படுற மாதிரி அந்த பொண்ணுக்கு நீ இறக்கப்படக்கூடாதா? ப்ளீஸ். ஒருவேளை அந்த கதிர எங்க வீட்டு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டினா அவ செத்தே போயிடுவா. ப்ளீஸ் லீலா, புரிஞ்சுக்கோ. ஏய், வேற நல்ல மெதியா நீ சத்தம் போட மாட்டான். லீலா, நீ பேசுமா. இவனுக்கெல்லாம் பயப்படாத. இல்லங்க, எனக்கும் ஹெல்ப் பண்ண கூடாதுங்களா இல்ல. என்ன மாதிரி இனிமேல் எந்த பொண்ணும் இவங்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா அப்புறம் நான் எங்க போனாலும் என்ன அவன் விட மாட்டான். அப்ப நான் என்ன பண்றது? அப்ப உடனே கிளம்பு. ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்றது நல்லது. இல்லங்க, இப்ப போனா சரியா வராது. இது அவங்க ஊரு, அவங்க இடம். விஷயத்தை எப்படி வேணாலும் மாத்துவாங்க. என்ன பண்ணலாம்? அது வரைக்கும்லாம் இவன் இந்த பொண்ணை விட்டு வைக்க மாட்டான். கூடவே எல்லாம் இருக்கவும் முடியாது. கல்யாணத்தப்போ எல்லாரும் முன்னாடியும் சொன்னா சரியா இருக்கும். ஆனா அது வரைக்கும் என்ன செய்யறது?